வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு சுகமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதல் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம் ஒன்றானோம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். உருவத்திடை உண்டன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி புன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக பெரும் கலர்த்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலன்களையாலும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று நமக்காக சிறந்த 9 மைய தவத்தினை வழிநடத்தி தந்த நம் மூத்த பேராசிரியர் அருள்நிதி ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்.
ஐயா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அருமையானதொரு ஆழ்ந்ததொரு தவம். அது ரொம்ப கிறிஸ்பா இருந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அளவுக்கு ஆழ்ந்த தவம். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. கவிதை தொடர்கின்றது. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கான கவி வினை தூய்மை. வினை எதுவும் நலம் தீது என்பது இல்லை. விளைவும் அதனை ஆற்றுபவர் நோக்கம் கொண்டே வினை அதனை நலம் தீது என பிரிப்போம். விழிப்புடனே எண்ணம் எழும்போதே தேர்வோம். வினை காலம், இடம், தொடர்பு பொருளுக்கு ஏற்ப வெவ்வேறு அளவு இன்ப துன்பம் நல்கும். வினைகள் தம்மை உடல் தகுதி உலகம் ஒப்ப உயர் இயற்கை நீதி ஒக்க ஆற்ற மேலாம். மனதிலிருந்து அடுத்தது வினை. எண்ணமே சொல் செயலாக மாற்றம் பெறுகிறது. எண்ணம் இல்லை என்றால் ஏதும் இல்லை. இந்த எண்ணத்தின் வெளிப்பாடு செயலாக வருகின்ற போது அந்த செயலிலே தூய்மை இருக்க வேண்டும். செயல் தூய்மை என்பது என்ன? தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே செய்யக்கூடியவை எல்லாமே தூய்மையான அறம் சார்ந்த தர்மம் சார்ந்த செயல்பாடுகள். இப்ப வினை தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். அதனால் மன தூய்மையை அடுத்து அகத்தாய் பயிற்சிகளை அடுத்து செயல் தூய்மையாக வினை தூய்மை என்ற தலைப்பிலே இந்த கவியை மகிழ்ச்சி தந்திருக்கின்றார். இதுல ஒரு செயல் செய்கின்றோம், இது நற்செயல் தீய செயல் என்று தரம் பிரிக்கிறோமே. இப்ப எதை வைத்து தரம் பிரிக்கலாம்? இந்த நியாயம் தர்மம் எல்லாம் பேசுறாங்க பாருங்க, அது ஒரு நீண்ட பட்டியல் போட்டுக்கிட்டே போவாங்க. இப்போ இப்படி எல்லாம் ஒரு குழப்பமான விளக்கம் இருக்கிற ஒரு நிலையில மகர்ஷி அவர்கள் இதுதான் நற்செயல், இது தீய செயல் என்று மிக தெளிவான ஒரு பைஃபர்கேஷன், ஒரு பிரிவை ஏற்படுத்துகின்றார். இதுவெல்லாம் நன்மை தரக்கூடியதோ அதெல்லாம் நற்செயல் என்பது எல்லாருக்கும் தெரிந்த கருத்து தான். அதை இப்போ செயலிலே எப்படி பின்பற்றுவது, அடையாளம் காண்பது? இப்போ உதாரணமாக விளக்கு கண்டுபிடிச்சாங்க ஒரு காலத்துல. பிறகு மின்சாரம் வந்த பிறகு மின்சார பல்பு கண்டுபிடிச்சாங்க. இப்போ இந்த விளக்கை வைத்து கொண்டு சிலர் 2050 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் பெருந்தகை திருக்குறள் எழுதினார். அதே காலகட்டத்தில் சிலர் பொய் பத்திரம் கூட எழுதியிருப்பாங்க இல்லையா? அப்போ செயல் எழுதுவது, பயன்பட்ட பொருள் விளக்கு. ஆனா ஒன்று உலக பொதுமறையாக இன்றைக்கும் மக்களுக்கு வழிகாட்டுகிறது. இன்னொன்று யாருடைய ஒரு பொருளையோ திருடைய குற்றமாக மாறுகிறது. திருடப்பட்டவருக்கு மன வருத்தம் ஏற்படும், பொருள் நட்டம் இல்லையா?
அப்ப மன வருத்தம் ஏற்படுகிறது. அப்போ எதெல்லாம் உடலையோ மனதையோ வருத்துமோ அவையெல்லாம் தீய செயல். சரி, இதை குற்றம் என்று அரசியல் சாசனங்கள் பேசும், அதர்மம் அறமற்ற செயல் என்று தத்துவங்கள் பேசும், ஒழுக்கம் ஒழுங்கினம் என்றெல்லாம் சமுதாயத்துல பேசுவாங்க. ஆனா இந்த செயல் பிரித்து பார்க்கின்ற போது தனக்கே துன்பம் தருவார்களா என்று கேட்டவன்னு சொன்னார். அது எப்படி எனக்கு நானே பாவத்தை செஞ்சுக்குவேனா, ஊர்ல இருக்க எல்லாரும் ஏமாத்துவனை தவிர என்னை நான் ஏமாத்திக்குவேனா என்றுதான் பேசுவாங்க. ஆனா இப்போ உடல் நோய்களுக்கு காரணம் பெரும்பாலும் அவரவர் செயல்பாடுகளும் வினைப்பதிவுகளும் தானே. அப்போ டயபெட்டிக் சொல்லக்கூடிய நீரிழிவு வியாதியோ அல்லது மற்ற வியாதிகளோ வருவதற்கு நாம் உண்ட உணவு தானே காரணம். அப்ப இது நமக்கு நாமே செய்து கொண்ட பாவங்கள் தானே. அப்போ தீய செயல் என்பது வேறு யாருக்கோ செய்வது மட்டுமல்ல, தனக்குத்தானே செய்து கொள்கின்ற தீய செயல்கள் கூட உண்டு. உச்சகட்டம் தற்கொலை. இப்படி நலம் தீது என்று பிரித்து பார்க்கின்ற போது உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை. அப்ப உயிர் என்பது பிற உயிர் மட்டுமல்ல, தன் உயிரும் சேர்ந்ததுதான். எனவே தனக்கோ பிறருக்கோ உடலுக்கும் மனதுக்கும் தீமை தந்தால் அது அறம் அற்ற செயல், தர்மம் அதர்மமான செயல். எனவே இதை வைத்து பிரித்து பார்க்கின்ற போது அப்போ நற்செயல் தீய செயல் என்பது அறியாமையின் காரணமாக, பிறகு அலட்சியத்தின் காரணமாக, மூன்றாவது உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே செய்யக்கூடிய செயல்கள். சரி, அறியாமையால் செய்துவிட்டதுனால இயற்கை அல்லது தெய்வ நீதி அதை மன்னித்து விடுகிறதா? அப்போ ignorance of law is not an excuse to break the law என்று சமுதாய சாசனம் இருக்குல்ல. தெரியாம செய்து விட்டேன் என்பதனால குற்றம் இல்லாம போயிடாது அப்படின்றாங்க. அப்ப தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் எல்லா வகையிலையும் செயலுக்கு தக்க விளைவுதான். அப்ப இயற்கை சட்டம் தெய்வ நீதி என்பது செயலுக்கு தக்க விளைவு என்ற சரத்தை தவிர இதில் யாருக்கும் எந்த வகையிலையும் எந்த காலத்திலும் விதிவிலக்கோ மன்னிப்போ கிடையாது. அதனால் செயல் செய்கின்ற போதே எண்ணி துணிக கர்மம் என்கிறார் வள்ளுவர். என்ன செய்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து செயல் செய்யக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிட்டால் அவர்கள்தான் உண்மையிலேயே அறம் சார்ந்த வாழ்க்கை நிறைவாக முழுமையாக வாழ முடியும். அங்கு அறியாமை இல்லை, அலட்சியம் இல்லை, உணர்ச்சி வயமும் இல்லை. அதனால் பாவங்களும் அங்கே இருக்காது. எனவே மனிதனாக பிறந்த ஒருவருக்கு எப்படி நித்திய கர்மா என்று சொல்லக்கூடிய வகையிலே உணவு, நீர், இருப்பிடம், உடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வசதிகள் எல்லாம் அத்தியாவசியமானதோ, அதே போல எப்படி வாழ வேண்டும் என்ற விளக்கம் தத்துவமும் அதை எப்படி பின்பற்றுவது, அதில் தோல்வி இல்லாமல் வெற்றி பெறுவது எப்படி என்ற பயிற்சி முறைகளும் மிக அவசியம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை பாடம் என்ற தத்துவம் மிக அடிப்படையான ஒன்று. எனவே இதை கற்றுக்கொள்ளவும் தவறாமல் பின்பற்றவும் சமுதாய அமைப்பும் மன உறுதியும் இருக்கணும். இதையெல்லாம் பின்பற்ற வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய கடமை எல்லோருக்குமே உண்டு. அந்த வகையிலே
வினை எதுவும் நலம் தீது என்பது இல்லை. அதாவது ஆபரேஷன் தியேட்டர்ல கத்தியை வச்சு கிழிச்சாதான் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய முடியும், வியாதி குணமாகும். அதே போல ஒரு கத்தியை தான் வழிப்பறை கொள்ளைக்காரனும் தீவிரவாதிகளும் பயன்படுத்துறாங்க. அது கடவுள் மாதிரி காப்பாத்தினீங்க டாக்டர் அப்படின்றாங்க. இங்கே எவனோ நாசம் போனவன் இப்படி பண்ணிட்டான் அப்படிம்பாங்க. அப்ப 2 பேரும் பயன்படுத்தியது கத்தி தான் என்றாலும் ஒன்று அறம் சார்ந்தது, இன்னொன்று அதர்மம் சார்ந்தது. 2க்கும் தனித்தனியா விளைவுகள் வரும். அவருக்கு ஒரு புண்ணிய பதிவு விளைவாக கிடைக்கும், இவருக்கோ இவருடைய சந்ததிக்கோ பாவம் விளைவாக கிடைக்கும். அதுதான் வள்ளுவர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. அதாவது கொல்லாமை புலால் உண்ணாமை 2 அதிகாரம் வைக்கிறார். கொன்னா பாவம் தின்னா போச்சு அப்படிம்பாங்க. கொன்னா பாவம் தின்னா போச்சு, போயிடுமா என்றால் வள்ளுவர் சொல்றாரு, அசைவம் சாப்பிடுவதால் விற்கிறாங்களா, இல்லை அசைவத்தை விற்பதால் சாப்பிடுகிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு இதுல யார் குற்றவாளி அப்படின்னா அசைவம் சாப்பிடுபவன் தான் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டா, இவன் அசைவம் சாப்பிடுபவன் அதை விட்டுட்டான்னு வச்சுங்க, விற்பவன் ஒரு 4 நாளைக்கு பார்ப்பார், கடை வச்சு பார்ப்பார், யாரும் வரல, போனி ஆகலை. இப்போ என்ன பண்ணுவார்? தினமும் ஒரு ஆடு அறுத்து வச்சுட்டு உட்காந்துருப்பாரா? அதை விட்டு வேறு தொழில் பார்க்க போயிடுவார். அதுபோல பாவம் செய்வதற்கான சூழல் ஏற்படுவது, புலால் உண்ணாமை மறுத்து விட்டால் கொல்லாமை தானே போயிடும். அது போல இதெல்லாம் சமுதாயத்தில் ஏற்கக்கூடிய அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயப்பட்ட செயல்பாடுகள். அதனால் விளைவும் அதனை ஆற்றுபவர் நோக்கம் கொண்டே. அதாவது யாரோ ஒரு வியாசரோ அவர் அசைவம் வித்துக்கிட்டு இருப்பாராம். அப்போ அவர்கிட்ட போய் ஒருத்தர் ஞானோபதேசம் வாங்க சொல்லி அவர் ஞானம் பெற்றதாக கதை உண்டு. அப்போ அசைவத்தை அவர் வித்தாலும் கூட அந்த செயலை நான் செய்யவில்லை, ஏனோ சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக செய்கிறேன் என்று இது யாரோ இடையில செருகப்பட்ட கதையாக இருக்கும். ஏன்னா ஞானம் பெற்ற ஒருவர் போய் அசைவம் வித்துட்டு இருப்பாரா? அது பொருந்தலையே. வள்ளுவர் சொன்ன கருத்துக்கும் இந்த கற்பனை கருத்துக்கும் பொருந்தலையே. இப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, மனம் அதிலே இணையவில்லை அப்படின்றத சொல்ல வருவாங்க. அதே போல கீதையிலையும் ஒரு கருத்து உண்டு, என்னை நினைத்து கொண்டு நீ எந்த காரியத்தை செய்தாலும் அதனுடைய நன்மை தீமைகள் உன்னை பந்தப்படுத்துவதில்லை அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு, ஸ்லோகம் இருக்கு. இதை சில பேர் உபன்யாசம் சொல்ற போது என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ப பகவானை நினைத்து கொண்டு யுத்தத்துல செய்கின்ற கொலைகள் அந்த பாவம் அர்ஜுனன் சேராது அப்படின்ற மாதிரி கருத்து சொல்லுவாங்க. என்னன்னா, இறை உணர்வு பெற்றவர்கள் அந்த காரியத்தை செய்ய மாட்டார்கள் என்பதுதான் அடிப்படை. ஏன்னா இறைநிலையோடு ஒன்ற வேண்டும் என்றால் அறம் தானே அடிப்படை. அப்ப அறம் சார்ந்த ஒருவர், ஒழுக்கம் சார்ந்த ஒருவர் தானே கர்ம யோகியாக இருக்க முடியும். அப்போ இதெல்லாம் சற்று குழப்பமான விஷயங்கள் அங்கங்கே இருக்கு. அது கற்பனை செய்திகளாக இருக்கலாம். ஆனா கீதை போன்ற தத்துவ பெட்டகத்துல கற்பனை செய்தி இருக்காது. அப்போ அதுல உள்ள தத்துவத்தை ஆழ்ந்து பார்க்கின்ற போது இந்த ஸ்லோகம் எந்த இடத்துல வருது, எந்த ஒரு சூழ்நிலையில சொல்லப்படுகிறது அப்படின்னா பார்க்கிற போது அதோடைய உட்பொருள் நமக்கு புரியும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் செய்கின்ற நன்மை தீமை 2மே பந்தப்படுத்தும். பிறவியின் தொடர்ச்சிக்கு நன்மை தீமை 2மே பந்தப்படுத்தும்.
அந்த பந்தப்படாமல் இருக்கணும்னு சொன்னா இந்த உடல் என்ற மையத்தை கடந்தால்தான் பதிவு இருக்காது. அப்போ உடல் கடந்தால் அதுக்கு என்ன பேரு? பரமாத்மா உணர்வு, தெய்வீக உணர்வு, கர்மயோகம்னு பேரு. அப்ப கர்மயோகத்தோடு செய்கின்ற போது ஒரு மகான் செய்யக்கூடிய நற்செயல்கள் கூட அவருடைய கருமையத்திலே பதிவது இல்லை. அப்ப பதிவுல இல்லாத போது இந்த ஆத்மா தூய்மை பெற்று விடுகிறது. தூய்மையான ஆத்மா பரமாத்மாவோடு எப்போதும் ஒன்றித்தான் இருக்கும். இதெல்லாம் உயர்ந்த ஞானத்தை பற்றி பேசுகின்ற போது வரக்கூடிய கருத்து. இது கிட்டத்தட்ட எனக்கு நினைவில் இப்போ 10 அதிகாரத்திற்கு பிறகுதான் இந்த ஸ்லோகம் எங்கேயோ வருது பக்யதையில. அதனால அதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட கர்மயோகம் இதெல்லாம் அதுல கலந்துருக்கு. அதனால அந்த ஸ்லோகத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு பொருள் பார்த்தால் குழப்பமாயிடும். இது எந்த இடத்துல வருது? பக்குவப்பட்ட கர்ம யோகியினுடைய வாழ்க்கையில இப்படி இருக்குன்றதுதான் அங்க சொல்லப்படுகிறதே தவிர சாதாரண கருத்து இல்லை. அது போல விளைவும் அதனை ஆற்றுபவர் நோக்கம், அது ரொம்ப முக்கியம். அதை கொண்டே வினை அதனை நலம் தீது என பிரிப்போம். இப்போ சமுதாய சட்டத்துல கூட தன்னை காத்து கொள்வதற்காக தன்னை தாக்க வருபவனை கொன்று விட்டார் வச்சுக்கோங்க, இது கொலை தானே. ஆனா நோக்கம் என்ன? அவரை கொல்லணும்னு கொல்லல, தன்னை காத்து கொள்கின்ற போராட்டத்துல நடந்துச்சு. அப்போ சட்ட புத்தகம் என்ன சொல்லுது? அதை மன்னித்து விடு, ஏன்னா நோக்கம் அங்க அவனை கொல்வது இல்லை அப்படின்னு சமுதாய சாசனமே அதுக்கு விலக்கு தருகிறது, தண்டனையிலிருந்து விடுதலை செய்து விடுகிறது. அதே போல நோக்கம் மிக முக்கியம். எனவே விளைவும் அதனை ஆற்றுபவர் நோக்கம் கொண்டு வினை அதனை நலம் தீது என பிரிப்போம். சரி, விழிப்புடனே எண்ணம் எழும்போதே தேர்வோம். விழிப்பு நிலை தவறினால் தானே இதெல்லாம் தவறு நிகழ்கிறது. விழிப்பு தவறவில்லை என்றால் தவறே நடக்காது இல்லையா? அப்போ கவிஞர் வாலி சொல்லுவார், தவறு என்பது தவறை செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். அப்பதான் மாற்றம் நிகழும். அப்ப தவறு செஞ்சுட்டேன் திரும்ப திரும்ப புது புது தவறுகளை செய்து கொண்டு இருக்கலாமா? இப்போ சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ என்பார் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அப்படி விழிப்புடனே எண்ணம் எழும் போதே தேர்வோம். இந்த எண்ணத்தை ஆராய்ந்து பார்க்கின்ற போது இது போன்ற தவறுகள் நிகழ்வதற்கான வாய்ப்பே இருக்காது. அறிவு தன் விழிப்பு நிலை பிறழாத தெளிவில் 5 பெரும் பழிச்செயல்கள் விளைய வழி ஏது என்று மகேஸ்வர் கவியில கேட்கிறார் இல்லையா? அப்ப விழிப்பு தவறுகின்ற போதும் விபரீதம் பிறக்கிறது. விழிப்பு தவறவில்லை என்றால் விபரீதங்கள் நேர்வது இல்லை. எனவே விழிப்புடனே எண்ணம் எழும் போது இது ஏன் என்று தேர்வோம். வினை, காலம், இடம், தொடர்பு பொருளுக்கு ஏற்ப. அதாவது வள்ளுவ பெருந்தகை எண்ணி துணிக கருமம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? எதை எந்த கோணத்தில் எப்படி எண்ணி பார்ப்பது, ஆராய்ந்து பார்ப்பது, அந்த கேள்வி வரும் இல்லையா? அதற்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு 5ம் இருள் தீர எண்ணி செயல். அப்ப எண்ணம் வரும்போதே ஆராய்ந்து பார்ப்பது என்று சொன்னால் எதன் அடிப்படையிலே எப்படி ஆராய்ந்து பார்ப்பது, அந்த வழிவகை சொல்லணும் இல்லையா? அது தெரியலன்னு சொன்னா நலம் தீது பிரிக்க முடியாது அல்லவா? அதனால் எதன் அடிப்படையில் நலம் தீது பிரிக்க வேண்டும் என்றால் பொருள், கருவி, காலம், வினை, இடம், இந்த 5 கோட்பாடுகளுக்கு ஏற்பத்தான் ஒவ்வொரு செயலுக்கு தக்க விளைவு உடனேயோ
அல்லது 140 ஆண்டுகளில் எங்கேயோ அது விளைவாக துன்பத்தை தரும். எனவே இது நல்லதுக்கும் இதே கோட்பாடு தான், தீயவற்றுக்கும் இதே கோட்பாடு தான். அப்போ இந்த 5 கோட்பாடுகளை சிந்தனை செய்து இருள் தீர எண்ணி செயல், துன்பம் வராத வகையிலே ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ நல்ல செயல்பாடுக்கும் இதே கோட்பாடு தான், பொருள், கருவி, காலம், வினை, இடம். தீய செயல்களுக்கும் அதே கோட்பாடுகள் தான். நல்ல செயலுக்குரிய விளைவு எல்லோருக்கும் நன்மை, தீய செயலுக்குரிய விளைவு தனக்கும் பிறருக்கும் துன்பம் வரும். அதனால் இருள் தீர என்றால் வலு பிறந்தது. இருள் தீர என்றால் துன்பம் இல்லாத வகையிலே, இருள் சேர் இரு வினையும் என்று நிறுத்த சொல்லுவார். துன்பத்தை தரக்கூடிய இரு வினை, சஞ்சிதம், பிராரப்தம். எனவே இந்த வாழ்க்கை என்பது என்ன பார்த்தீங்கன்னா, வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே, இதுதானே நோக்கம். அப்ப அந்த நோக்கத்தில் வருகின்ற போது, இப்ப பணக்காரன் ஆகணும்னு வச்சுங்களேன், முதல்ல என்ன செய்யணும்? சம்பாதிக்கணும். 2வது, ஊதாரித்தனமா செலவு செய்யக்கூடாது. அதிகமா சம்பாதிச்சு அளவுக்கு அதிகமா செலவு பண்ணினா இவன் என்னைக்கு செல்வந்தனாவான்? அது போல இந்த வினை பதிவு ஆத்மாவை தூய்மை செய்ய வேண்டும் என்றால் முதல் செயல்பாடு என்ன? புதுசா குப்பை சேர்க்காம இருக்கணும். பிறகு கொண்டு வந்து குப்பையை ஒவ்வொன்றா கழிக்கணும். அதனால்தான் முதலில் தத்துவத்தின் முதல் எச்சரிக்கை என்ன என்றால், மேற்கொண்டு எதுவும் துன்பம் செய்யக்கூடாது, அதற்காக ஒழுக்கத்தை பின்பற்று. ஏன்னா ஏற்கனவே செய்ததெல்லாம் பாஸ்ட், அதுக்கு எப்போ விலை வருமோ அது நம்ம கையில கிடையாது. அதை வருகின்ற போது அதை சந்திப்பதோ, அதுக்கு ஏதாவது இயற்கை விதிப்படியே ஒரு வியாதி வருது, மருந்து சாப்பிட்டா குணமாகும். இல்லை விதிப்படி எனக்கு வியாதி வந்துருச்சு, நான் மருந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அது அறிவுடைமை அல்ல. மருந்து சாப்பிட்டும் குணமாகலை, அப்போ அனுபவிப்பதை தவிர வேறு வழி இல்லை. எனவே விதிப்படியே ஒரு விளைவு வருகிறது, நோயோ பிரச்சனையோ சிக்கலோ வருகிறது என்றாலும் அதே இயற்கை விதிப்படி தீர்த்து கொள்வதற்கு மருந்தோ மாத்திரையோ சட்டமோ அல்லது மற்ற துணையோ இருந்ததுன்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்வது அதுவும் விதிப்படி தான், விதிக்கு உட்பட்டது தான். ஆனால் இதை கலந்து அனுபவிக்கிறத தவிர வேறு வழி இல்லை என்ற பதிகுணம் உண்டு. அப்போ அதை என்ன செய்வோம்? வேறு வழியே கிடையாது. அதனால இந்த துன்பம் வராதபடிக்கு பார்த்து கொள்வது முதல் படி. வந்த துன்பத்தை சகித்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும், அதை முறைப்படி வாய்ப்பு இருந்தால் தீர்த்து கொள்வதும், இல்லை என்றால் அனுபவித்து தீர்ப்பதும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. ஏன்னா மகான்களுக்கு விதிவிலக்கு இல்லை அல்லவா? ரமண மகர்ஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், நம்முடைய மகர்ஷி அவர்கள் எல்லாம் கடைசியில நோயில போனவங்க தானே. அப்ப பாவத்தின் சம்பளம் நோய் என்று சொன்னால் மகன்கள் பாவம் செஞ்சாங்களா? இல்லை. அப்ப சமுதாய வினை ஒன்று வரும், தவிர்க்க முடியாத சிலது. இந்த உயிர் கொலையை சைவம் அசைவம் பேசலாம் பாருங்க, தவிர்க்க முடியாத சிலதெல்லாம் இருக்கு. அதோட விரைவும் வரும், அப்படியே கூடிக்கிட்டே வந்து ஒரு நாளைக்கு ஒரு சிறிய துன்பமாக முடியும். ஆனால் தான் வள்ளுவர் என்ன சொன்னாரு? யாருக்கு அறுவை சிகிச்சை நோய் வருதுன்னு சொன்னா, யார் உயிர் கொலை செய்வதோ அல்லது சக மனிதர்கள் குடும்பத்தில் வெளியுள்ளவர்களுடைய மனம் நோக செய்வதோ அல்லது அவருடைய பொருள் பறிப்பதோ இப்படியெல்லாம் செய்கிற போது அந்த துன்பம் இவருக்கு உடலை அறுக்கக்கூடிய நோயாக வரும் அப்படின்னு வள்ளுவரிடத்துல சொல்லியிருக்கிறார். அதனால் எந்த செயலுக்கும் விளைவு இல்லாத வினையே கிடையாது. விளைவு இல்லாத வினையே உலகத்தில் கிடையாது. ஒவ்வொரு சிறு செயலுக்கு கூட துல்லியமான எதிர்விளைவு உண்டு, அது இல்லாததே கிடையாது. அதனால் ஒவ்வொரு செயலிலையும் நலம் தீது சேர்ந்து பார்த்து தான் செய்யணும். எனவே பொருள், கருவி, காலம், வினை, இடம் என்ற
5 கோட்பாடுகளின்படி தான் சிந்தித்து பார்த்து இருள் தீர துன்பம் வராதபடிக்கு செயல்படணும். அப்போ அயராத விழிப்புடனே எண்ணம் எழும் போதே தேர்வு செய்யணும். எப்படி? வினை, காலம், இடம், தொடர்பு, பொருள், நோக்கம் இவற்றுக்கு ஏற்ப வெவ்வேறு அளவு இன்ப துன்பம் நல்கும். இந்த 5 கோட்பாடுக்கு ஏற்பத்தான் இப்போ லஞ்சம், ஊழல் தண்டனை கிடைக்கலையே. இடி ரெய்டு வருது, கோர்ட்டுக்கு கேஸ் போகுது, அரெஸ்ட் பண்றாங்க, வெளியே வர்றாங்க, மறுபடியும் மந்திரியா இருக்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் தண்டனை உண்டா இல்லையா என்றால் இது ஏன் தண்டிக்கப்படுவது இல்லைன்னு பாருங்க. ஒரு இதெல்லாம் கோடிக்கணக்கான பணம். இப்போ ஒரு ஏழைன்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கு உழைத்த பணம் ஒரு 500 ரூபாய் வச்சு அதையும் ஒருத்தர் அடிச்சு பிடிங்கன்னு வச்சுக்கோங்க, அதோடைய உடலையும் மனதையும் எந்த அளவுக்கு பாதிக்கும். சரி, இவர் இருக்கிற இதே மாநிலம் ஒரு மந்திரி வந்து 500 கோடி அடிக்கிறார். இவனுக்கு என்ன வலி? யாருக்கும் வலி இல்லை. அந்த வலி வந்தாலும் தெரியாது. டேக்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க, மற்ற இதெல்லாம் பண்ணுவாங்க, செய்ய வேண்டிய நல திட்டங்களை செய்ய மாட்டாங்க. ஆனா எந்த ஒரு தனி மனிதனும் இதுல பாதிக்கப்படுகிறான்னு பாருங்க. அப்போ இதை நல்லாட்சின்னு சொல்றவங்க இருப்பாங்க. இது மாதிரி ஆட்சி நான் பார்த்ததே இல்லைங்க, அருமை அருமை அருமை, மீண்டும் இவர் மாதிரி தான் வரணும்னு சொல்லுவாங்க. அப்போ செய்த பாவம் ஏன் உடனே தண்டனை தரவில்லை என்று சொன்னால் இங்கே பல பேருக்கு தெரியல. இது ஏதோ செய்தித்தாள்கள்ல படிக்கிறவங்களுக்கு தான் இது தெரியுமே தவிர பாமரர்களுக்கோ அல்லது படிக்கவே நேரம் இல்லாதவர்களுக்கோ இது தெரியாது. அப்ப என்ன ஆகுது? அதோடைய அழுத்தம் குறைகிறது. இவர்கள் செய்த பாவத்தின் அழுத்தம் குறைகிறது. அப்ப அதுக்கு தண்டனை எப்போ வரும்? மெதுவா தான் வரும், மெதுவா தான் வரும். அதனால ஒரு செயலுக்குரிய விலை உடனேயும் வரலாம். இப்போ சைனைடு என்ற விஷம் சொல்றோம், அது சும்மா ஒரு நுனி வரல தொட்டு நுனி நாக்கு வச்சா போதும், அது என்ன சுவை என்று தெரிஞ்சுக்க முன்னாடியே சாவு வந்துடும். ஆனா இந்த லஞ்சம் ஊழல் பண்றவனுக்கு உடனே தீர்ப்பு வந்துடுமா? அவன் செத்துட்டான், ஒருத்தன் அடுத்தவன் இருக்கிறான். எங்கே போய் அடிக்கும் தெரியுங்களா? 4வது தலைமுறையில குழந்தையே பிறக்காது. 4வது தலைமுறையில குழந்தையே பிறக்காது. இருந்தாத்தானே வாரிசு. அப்ப இந்த சொத்துல யாருக்கு போகும்? மறுபடியும் பொது உடைமை ஆகிவிடும். அதனால எல்லாவற்றையும் இயற்கை துல்லியமா கணிச்சுதான் வச்சிருக்கும். புரிஞ்சுக்கிட்டா எப்பவும் நல்லா இருக்கலாம். புரிஞ்சுக்கலன்னா ஒரு 3 தலைமுறைக்கு ஆட்டம் போடலாம். அதுக்கு எல்லாம் சேர்த்து 4வது தலைமுறை பாவத்தை சந்திக்கும். அப்ப இன்றைக்கு சில பேர் நாம் பார்க்கிறோம், வார்த்தையில் சொல்ல முடியாத அளவுக்கு துன்பத்தை சந்திப்பாங்க. ஆனா அவர் யாருக்காவது பாவம் செஞ்சாருன்னா செஞ்சுக்க மாட்டார். எனவே வெவ்வேறு அளவு இன்ப துன்பம் நல்கும். வெவ்வேறு அளவு மட்டுமல்ல, வெவ்வேறு காலம். 140 வருஷத்துக்குள்ள 7 தலைமுறைகளில் எங்கோ ஒரு இடத்துல அது அடிக்கும். வினைகள் தமை உடல் தகுதி உலகம் ஒப்ப உயர் இயற்கை நீதி ஒக்க ஆற்ற மேலாம். அப்ப வினைகள் செய்வதுதான் வாழ்க்கை. யாரும் சும்மா இருக்க முடியாது. அப்படி செய்கின்ற போது எதன் அடிப்படையில செயல்படுத்தணும் அப்படின்னா உடல் தகுதி. இப்ப நம்மால் எதை செய்ய முடியுமோ அது யாருக்கும் துன்பம் இல்லாத வகையில செய்து விடுவது. நம்ம செய்ய முடியாத அக்செப்ட், என்னால முடியாதுப்பா, அவருக்கு முடியுது, அதுக்கு தகுந்த பெருமை கிடைச்சிருக்குது, ஓகே, லெட் ஹிம் என்ஜாய். இல்லை நானே தான் செய்வேன், எனக்கு தகுதி இல்லை என்றாலும் நான் தான் செய்வேன் அப்படின்னா சிக்கல் வரும். அப்ப உடல் தகுதி, அறிவுத்திறம். யாரோ ஒருத்தர் கேட்டாரு, மோடி பிஎம் இருக்கும்போது நான் இருக்கக்கூடாது அப்படின்னு.
2 பேருக்கும் மனசு உடம்பு தான், மூளை வித்தியாசம் இருக்கு இல்லையா? மூளை வித்தியாசம், சிந்தனை வித்தியாசம் இருக்கு இல்ல? அதனால உடல் தகுதி, அறிவு திறமை ஒன்று, உலகம் ஒப்ப சமுதாய சாசனம். அப்போ அந்தந்த நாட்டின் சமுதாய சட்டங்கள் என்ன சொல்கிறது, அதை மதிக்கலைன்னா துன்பம் வரும். சரி, 3வது உயர் இயற்கை நியதி. இப்போ சமுதாய சாசனம் சில விஷயங்களுக்கு டெஃபினிஷன் கிடையாதுங்க. நீங்க உலக அளவிலே லஞ்சம், ஊழல், கற்பு தவறுதல், இதுக்கெல்லாம் டெஃபினிஷன் எடுத்து பாருங்க, அது டெஃபினிஷன் சொல்லாது, இது அந்தந்த நாட்டுக்கு மாறுபடும் சொல்லிடும். அப்போ ஒரு இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கலாச்சாரம் இன்னொரு இடத்துல தண்டனைக்குரியதாகும். அவ்வளவு ஏன் மதங்களே எடுத்துக்கங்களேன். எந்த மதம் வட்டி வாங்குறது? ஜெயின மதம். ஜெயின மதத்துல புலால் சாப்பிடக்கூடாது, வட்டி வாங்கலாம். இஸ்லாம் என்ன சொல்லுது? புலால் சாப்பிட்டுக்கலாம், வட்டி வாங்கக்கூடாது. ஒரு மதம் அப்பமும் பானகமும் சாப்பிடலாங்குது, இன்னொரு மதம் மது கூடாது, புலால் கூடாதுங்குது. இப்படி மதங்கள்லேயே மாற்று கருத்து இருக்குல்ல. இப்ப எது சரி எது தவறுங்க யார் சொல்லுவது? அப்ப அந்தந்த இடத்துக்கு என்ன போதிக்கப்பட்டதோ அல்லது எதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அது எல்லாமே கலாச்சாரமாக இருக்கும். அதனால் சட்டமாகட்டும், பழக்க வழக்கங்களாகட்டும், கலாச்சாரமாகட்டும் இடத்துக்கிடம் மாறுபடும். சரி, இறைவன் இதை அங்கீகரிக்கிறானா? நீங்க அசைவம் சாப்பிடுவதையும், மது அருந்துவதையும், தீவிரவாதம் செய்வதையும், பிற மனிதர்களை கொல்வதையும், கற்பு தவறுவதையும் இறைவன் ஏற்றுக்கொள்கிறானா? இதுதான் முக்கியம். அப்ப சாமி சொல்லுவாங்க, தான், சமுதாயம், இயற்கை, இந்த முக்கோணம் தான் வாழ்க்கை. இதில் நம்முடைய எண்ணம், சொல், செயல்களை ஆராய்ந்து பார்த்து திருத்திக் கொள்ளலாம். சமுதாயத்தை மாற்ற முடியுதா? மகரிஷி 35 வயதுல ஞானம் பெற்றார். 95 முடிஞ்சு 96 வயசுலதான் உடல் விட்டு போகிறார். அப்ப 60 வருஷம் இந்த உலக மக்களுக்காக நாடு நாடா ஊர் ஊர சுத்தினார். தமிழ்நாட்டுல ஒரு கால் படாத ஊர் உண்டா? அத்தனை ஊரும் சுத்தினார். 8 கோடி பேர் தமிழ்நாட்டு ஜனத்தொகை. எத்தனை பேருக்கு வேதாத்திரி மகரிஷி யாருன்னு தெரியும் சொல்லுங்க? நீங்க அப்படியே வெளியே போறீங்க இல்ல, வேதாத்திரி மகரிஷி தெரியுமான்னு கேளுங்களேன், எத்தனை பேர் ஆமான்னு சொல்லுவாங்க பார்ப்போம்? இல்லையே. அப்போ தனி மனிதன் திருந்தி சமுதாயத்துக்கு என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாலும் சமுதாயம் அதை எந்த அளவுக்கு அங்கீகரித்திருக்கிறது? சரி, 3வது இயற்கை சட்டம். இது எந்த தனி மனிதனுக்காகவோ அல்லது ஒரு நாடு, சமுதாயம், மதம், இனம் என்ற கோட்பாடுகளுக்கோ இது கட்டுப்படுமா? அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் செயலிலே விளைவு, அவ்வளவுதான். அதுதான் இயற்கை சட்டம், தெய்வ நீதி. இப்போ எதை மதித்து வாழ்வது என்றால் சமுதாயத்தை மதிச்சுதான் ஆகணும். இயற்கை மாற்ற முடியாத தெய்வ நீதி, அதே மதிச்சுதான் ஆகணும். இப்ப மாற்றத்திற்கு உட்பட்டது எது என்று சொன்னால் நான் மட்டுமே, அவங்க மட்டுமே. அப்ப வாழ்க்கை என்பதே ஒரு அடிமைத்தனம் தான், சுதந்திரமெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. வாழ்க்கை அடிமைத்தனம் தான். சமுதாயத்தை மதிச்சு வாழ்ந்தாகணும், குடும்பத்துல மற்றவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போயாகணும், இயற்கை விதியை மதிச்சாகணும். அப்ப எங்க சுதந்திரம் இருக்கு சொல்லுங்க? அப்போ ஒரு அறம் என்ற எல்லைக்குள் தான் ஒரு பாதுகாப்பு. ஈடன் தோட்டத்தில் இருக்கின்ற வரைக்கும் தான் பாதுகாப்பு. ஈடன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தா ஒவ்வொரு தேவைக்கும் அழுதுதான் பெற முடியும். துன்பம் இல்லாமல் இங்க எந்த இன்பத்தையும் நம்ம தூக்க முடியாது. அதனால் உயர் இயற்கை நீதி ஒக்க ஆற்ற மேலாம்.
அப்ப எப்பவுமே நம்முடைய உடல் தகுதி, அறிவு திறமை, செயல் திறமை, நமக்கு அமைகின்ற வசதி வாய்ப்புகள் இவற்றெல்லாம் கணக்கெடுத்து கொண்டால் அதுதான் ஆசை சீரமைத்தல். சமுதாயத்தோடு ஒத்து போய்தான் ஆகணும். எல்லாமே தப்பு தப்பா தான் இருக்குது. என்ன பண்ண முடியும்? இப்படி செய்யறியேன்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அடுத்த சனம் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நியாயம் கிடைக்காது, குண்டாஸ் வரும். நியாயம் கிடைக்காது, குண்டாஸ் வரும். அப்போ நமக்கு எதுக்கு வம்புன்னு போகத்தான் வேணும். இயற்கை அதுதான் நம்ம மிகவும் பயப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா இந்த சமுதாயம் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஒரு கட்டத்தில் டேபிளுக்கு கீழே 5 ரூபா வாங்குறதுக்கே பயப்படுவாங்க. இன்னைக்கு எண்ணி 5 ரூபா கம்மியா இருக்குன்னு கேட்டு வாங்குற அளவுக்கு லஞ்சம் அங்கு இங்கு எனாதபடி கடவுள் மாதிரி பரவி இருக்குது. இப்படி ஒரு மாற்றம் நிகழும், சமுதாயத்தை மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா என்றைக்கும் மாறாதது எது என்று சொன்னால் தெய்வ நீதி என்றைக்கும் மாறாது. அதனால் தெய்வ நீதி மதித்து வாழக்கூடிய பக்குவத்தை வந்து விட்டால் இந்த சமுதாயம் என்பதை அலட்சியப்படுத்தக்கூடியதாக வந்துடும். அதனோடு நம்ம அதிகமாக தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு குறைந்து போகும். அப்ப நாமாச்சு, கடவுளாச்சு, கர்ம யோகமாச்சு என்று வாழ்க்கை சுகமாக வாழ்ந்து போக முடியும். அப்படி வினை தூய்மை பெறுகின்ற போதுதான் ஆத்ம தூய்மை பெறும். அப்ப மன தூய்மை நேற்று வரைக்கும் பேசணும், இது வினை தூய்மை. அடுத்தது ஆத்ம தூய்மைக்கான வெற்றி வரும். இப்படி தத்துவத்தை மகரிஷி அவர்கள் ஒற்றை வழியில சுருக்கித்தான் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொன்னார். பின்பற்றி பயன்பெறும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சுதாரிச்சுக்கிட்டா தப்பிச்சுக்கலாம். சிறப்பு, மகிழ்ச்சி. தொடர்ந்து சிறப்பாக மகான் கவிகளுக்கு விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்தி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சுகந்தி இளையப்பன் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனுங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவுநீர் பொதுவாக்கல், பழமதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மையொன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடனுங்க ஐயா. வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மழைக்காதீர் விண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம்,
மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம ஞானமாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய அலைதவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.